ஹாய், வெல்கம் டு மதுஸ் குக்கிங். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஸோ பாஸ்மதி ரைஸு, சிக்கனு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், அப்புறம் அதுக்கு போட வேண்டிய ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தென் அப்புறம் என்ன பண்ணலாம்னா, சைட் பை சைட் பிரியாணி ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ரைத்தா, ஆனியன் அண்ட் சால்ட்டு போட்டுட்டு, கொத்தமல்லி போட்டு, தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அண்ட் தென் என்ன பண்ணலான்னா, முட்டை இல்லாமல் பிரியாணியே இல்லை. ஸோ பிரியாணி தனியாக நம்ம என்ன பண்ணலாம், முட்டை பாயில் பண்ண அதையும் ஒரு ஸ்டவ்வில் வச்சுட்டு, அது பாயில் ஆகிட்டுருக்க டைம்லேயே குக்கர் எடுத்து வச்சுட்டு, எப்போவுமே ஒரு ட்ரிக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கள் மம்மி. என்னென்னா, நம்ம எக்கு கூட கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லா பாயில் ஆகும். அதுவும் இல்லாமல் எக் மேலே நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும் அந்த டர்ட் இருக்கும். ஸோ ஒரு கடாய் வச்சுட்டு, அப்புறம் நமக்கு தேவையான அளவு ஆயில் போட்டுட்டு, அண்டு பிரியாணிக்கு கீ இருந்தால் தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். கீயும் கூட அளவாக தான் மெயின்டைன் பண்ணணும். நான் ஒரு சர்டன் அளவு தான் எடுத்துகிட்டு, தென் ஆல் ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ அண்ட் கடல் பாசி கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஹோல் ஸ்பைசஸையும் போட்டு நல்லா வதக்கிடணும். அது வதங்குற டைம்லேயே அப்படியே நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். ரொம்ப அப்படியே கருகுன மாதிரி ஆச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அது நல்லா வதங்கிட்டு இருக்கப்பவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் இருக்கு இல்லையா, நான் நல்லா பெரிய பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். அந்த ஆனியன்ஸ் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி 3 ஷேப்பில் கட் பண்ணி நல்லா போட்டு வதக்குங்க. நான் உப்பு போட்டிருப்பேன் இதில். உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக அந்த கோல்டனிஷ் கலராக வரும். ஸோ நான் உப்பு போட்டிருப்பேன். அது அதில் காமிச்சிருக்க முடியாது வீடியோ ரெக்கார்டில். நீங்களும் உப்பு போட்டுக்கிறனா உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. வதக்கிட்டே இருக்கும்போது நல்லா கோல்டன் கலரில் வரும். கோல்டன் கலரில் வரும்போது என்ன பண்ணுங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்கனாலும் இன்னும் நல்லாயிருக்கும். அண்டு வீட்டில் அரைச்சிங்கன்னா மோஸ்ட்லி சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நான் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இஞ்சி பூண்டு பிரியாணியில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த பச்சை வாசனை போனால் தான் பிரியாணியில் அந்த ஸ்மெல் வராது. சில பேருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. அந்த கோல்டன் கலரோடு சேர்ந்து ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போவே என் தம்பியெல்லாம் பிரியாணி ரெடியான்னு கேட்டுட்ருக்கான். அந்தளவுக்கு நான் பண்ணிகிட்ருக்க ஸ்மெல்லு வந்துகிட்டே இருக்குது. ஸோ நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணுங்கள், நல்லா வதக்கிட்டுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்மெல் போட்டதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிடுங்க. தக்காளி நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கல்லுப்பு இல்லையா, கல்லுப்பு ஆட் பண்ணுங்க. கல்லுப்பு ஆட் பண்ணுங்கள். தென் நான் பச்சை மிளகா முன்னாடியே ஆட் பண்ணல. இப்போ தான் பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினாவோட நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா பச்சை மிளகா வெங்காயத்தோடய நீங்கள் தக்காளியோடையும் ஆட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப என்ன ஆகிடும்னா, நம்ம வதக்க வதக்க அதுக்குள்ளே இருக்க இதெல்லாம் வெளியே ரொம்ப காரம் உரைக்க ஆரம்பிக்கும். அண்ட் ரொம்ப குழன்னு ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி புதினா, கொத்தமல்லியோடு நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதையே வெஜிடேரியனில் பண்ணணுன்னா பன்னீர் இன்க்ளூட் பண்ணுங்கள் சிக்கனுக்கு பதில். அண்டு மஷ்ரூம் இன்க்ளூட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். தென் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அண்ட் கரம் மசாலா 1 ஸ்பூன், அவ்வளோவே தான். வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்குங்க. அது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வரும்போது நமக்கே தெரியும். அப்போ என்ன பண்ணணுன்னா, தயிர் இன்க்ளூட் பண்ணுங்கள். தயிர் நல்லா இன்க்ளூட் பண்ணுங்கள். ஒரு கிளாஸ், சின்ன கிளாஸ் ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. வதக்கிட்டே இருக்கும்போது அந்த தயிர், இந்த மசாலாலாம் சேர்ந்து அவ்வளோ ஒரு ஸ்மெல் இருக்கும். நடுவில் வேணால் செக் பண்ணிக்கோங்க, சால்ட் எப்படி தேவையான அளவு போட்டுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு. நானும் நடுவில் பார்த்தேன். ஸோ இப்போ பாருங்கள், தயிர் நல்லா மர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு லெமனை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்க்வீஸ் பண்ணதுக்கப்புறமா அகெயின் வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஒரே செகண்ட் வதக்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனு, அதை ஃபுல்லாமே போட்டுட்டு நல்லா அதையுமே நல்லா வதக்கணும். நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா
நல்லா அந்த மசாலாலே கொஞ்சம் வதங்குச்சுன்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட் இருக்கும். அப்படியே அதுக்குள்ளே எல்லாமே ஊறிடும். அதுக்கப்புறம் வந்து நான் 3 கிளாஸ் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன். ஸோ 6 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா 1.5 தான் ஊற்ற சொல்லுவாங்க. நான் கிளாஸ் வந்து ஃபுல்லாக போட்டேன். கொஞ்சம் கோபுரம் அளவில் ஃபுல்லாக போட்டதுனால நான் வந்து 3 கிளாஸ் ஆஃப் அரிசிக்கு 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் கணக்கிலே ஊற்றிக்கிறேன் பாஸ்மதி ரைஸ்க்கு. ஏன்னா எனக்கு அப்போ தான் கன்சிஸ்டன்சி நல்லா வந்துச்சு போன தடவை. ஸோ ஊற்றிட்டு சால்ட்டு பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் காரம் பார்த்துட்டு எது கம்மியாக இருக்கோ பார்த்துருங்க. இந்த ஸ்டேஜ்லேயே கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஒரு பிஞ்ச் அதிகமாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். காரம் அண்டு உப்பு மட்டும் ஒரு பிஞ்ச் அதிகமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். பிகாஸ் வந்து நம்ம ரைஸ் இன்னும் ஆட் பண்ணல இல்லையா. அதே மாதிரி இந்த மாதிரி நல்லா கொதி வருது பார்த்தீங்களா. இந்த கொதி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ரைஸ் இன்க்ளூட் பண்ணணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸை போட்டுட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டிட்டு அவ்வளோதான். ஜஸ்ட்டு ரைஸ் போட்டு நல்லா கிண்டிட்ட உடனே குக்கர் போட்டுருங்க. குக்கர் போட்டுட்டு விசில் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு 3 விசில் தான். ஏன்னா ஆல்ரெடி வந்து கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம அரிசி போட்டிருக்கோம். ஜஸ்ட்டு 3 விசில். 3 விசில்கே வந்து அவ்வளோ நல்லா குக் ஆகிடும். 3 விசில் வந்த உடனே டக்குன்னு என்ன பண்ணுங்கள், குக்கரை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதுதான் என்னுடைய கிச்சன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. இதோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு கரெக்டாக காமிக்க வந்து நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். பார்க்கலாம். அண்ட் விசில் வரப்போகுது. விசில் வந்துருச்சு. ஸோ பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. நல்லா உதிரியாக சிக்கன்லாம் அவ்வளோ சாஃப்டாக டெண்டரியாக குக் ஆகிருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஜூஸியாகவும் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து இதில் ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் வராமல் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.